guys, welcome back to Deist Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். இப்போ ரீசெண்டா Boruto 2 Blue Vortex 10th சாப்டரோட லீக்டு பிக்ஸ்ன்றது கிடைச்சிட்டு இருக்கு. சோ இந்த லீக்டு இமேஜஸ்ல என்ன சொல்லிருக்காங்க, என்ன காமிச்சிருக்காங்கன்றதையும், இந்த 10th சாப்டர்ல என்ன நடக்கலாம், என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்கன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரைட் गाइस, வளவளம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஓகே கைஸ், ரீசெண்டாக நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் சரி, அந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் Boruto 2 Blue Vortex 10th சாப்டர் பிரேக் டவுன் வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு ஒரு கமெண்ட்டாச்சும் வந்துடுது. ஸோ Boruto 2 Blue Vortexோட 10th சாப்டர்ன்றது மே 20ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் ஆயிரும். அப்படி ரிலீஸ் ஆகி 3 days or 4 daysக்குள்ளே நம்ம சேனலில் அந்த 10th சாப்டரோட பிரேக் டவுனை அப்லோட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் 10th சாப்டரை பற்றி கிடச்சிருக்க லீக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரில் என்னென்ன நடக்கலாம், என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணலான்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். லாஸ்ட் சாப்டரில் பொருட்டோட கார்மான்றது ஆக்டிவேட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 8 சாப்டர் மிஸ்டரியா வச்சிருந்த பொருட்டோட கார்மாவை லாஸ்ட் சாப்டர்ல ஆக்டிவேட் பண்ணி விட்டுருப்பாங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ்லாம் குஷியாகிறதுக்குள்ளேயே அவங்க மண்டல இடிய போட்ட மாதிரி பொருட்டோவால அந்த கார்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஒரு சேடு மூமெண்ட்டை போட்டு விட்டாங்க. ஸோ இதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போதே அதே சாப்டரோட கடைசியில் நம்ம குராமாக்கு ஒரு ரீஎன்ட்ரியை கொடுத்து ஃபேன்ஸை வேற லெவலில் ஹைப் ஏற்றி விட்டாரு நம்ம கிஷிமோட்டோ. 9th சாப்டர்ல குராமாவை திரும்ப கொண்டு வருவாங்கன்னு யாருமே நினைச்சு பார்க்கல. ஏன்னா பொருட்டோ சீரிஸ்ல குராமாவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எண்டிங்கை கொடுத்து முடிச்சிருந்தாங்க. குராமா 9th சாப்டர்ல ரீஎன்ட்ரி ஆனோடனே இதை பார்த்த ஃபேன்ஸ்லாம் வேற லெவல்ல ஹைப் ஆயிட்டாங்க. ஆனா இதுலயும் ஒரு சில பேருக்கு என்ன வருத்தம்னா, குராமா ரீஎன்ட்ரி ஆனதே ஆச்சு, நருட்டோட்டே திரும்ப ரீஎன்ட்ரி ஆன மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஹீமாவரிட் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்களே அப்படின்னு ஒரு சில பேருக்கு அதுலயும் வருத்தம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் குராமா ரீஎன்ட்ரி ஆனதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா குராமா நருட்டோ சீரிஸ்லயும் சரி, பொருட்டோ சீரிஸ்லயும் சரி ஒரு மெயின் கேரக்டரா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான கேரக்டராகவே மாறி இருக்கும். இப்படிப்பட்ட குராமாவுக்கு பொருட்டோ சீரிஸ்ல என்னதான் ஒரு பெர்ஃபெக்டான எண்டிங் கொடுத்திருந்தாலும் அது நிறைய ஃபேன்ஸுக்கு அந்த எண்டிங்ன்றது பிடிக்கல. ஏன்னா நருட்டோ சீரிஸோட கடைசியில தான் நம்மளுக்கு குராமா ஒரு ஃபேவரட்டான கேரக்டரா மாறி இருக்கும். இதுக்கப்புறம் பொருட்டோ சீரிஸ்ல குராமாவோட அப்பியரன்ஸ்ன்றது கம்மியா இருந்தாலும் அது அப்பியர் ஆகிற எல்லா இடமுமே சூப்பரா இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட கேரக்டருக்கு பொருட்டோ சீரிஸ்ல எண்டிங் கொடுத்ததை யாராலையுமே ஏத்துக்க முடியல. ஆனா 9th சாப்டர்ல குராமா ரீஎன்ட்ரி ஆனது மட்டும் இல்லாம அது கூடயே ஏகப்பட்ட மிஸ்ட்ரிஸையும் கூட்டு வந்துருச்சு. அதாவது குராமா பொருட்டோ சீரிஸ்ல இறந்துருச்சுல, அப்ப இங்க காமிச்சிருக்கிறது புது குராமாவா இல்ல குராமாவோட குட்டியா இல்ல பழைய குராமாவா? அப்படி பழைய குராமாவா இருந்தா எதுக்கு ஹீமாவரி உடம்புக்குள்ள இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க, பொருட்டோவோட உடம்புக்குள்ள இருக்க மாதிரி காமிச்சிருக்கலாம்ல அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வின்றது ஃபேன்ஸ் மத்தியில இருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கு. இந்த 10th சாப்டர்ல நம்ம கிஷிமோட்டோ எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரோ இல்லையோ, இந்த குராமாவோட ரிட்டனை பத்தி கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா ஃபேன்ஸ் மத்தியில அது ஒரு பெரிய தலைவலியா மாறிடும். இதெல்லாம் போக ஒரு சில சாப்டர்ஸா கோஜி கோஷினை வர காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. கோஜி கோஷின் எப்படி பொருட்டோ கூட சேர்ந்தான்றது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. 9th சாப்டர்ல நம்ம கோஜி கோஷினும் பொருட்டோவும் ஒரு ஹைட் அவுட்ல இருந்த மாதிரி காமிச்சாங்க. அந்த ஹைட் அவுட் கிட்டத்தட்ட நம்ம ஒரச்சிமாரோட ஹைட் அவுட் மாதிரியே இருந்துச்சு. ஸோ ஒரச்சிமாரும் நம்ம பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தியரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நம்ம கிஷிமோட்டோ அடுத்தடுத்து வர சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த மிஸ்ட்ரிஸ்லாம் மூட்டை கட்டி போட்டுட்டு 10th சாப்டரோட லீக்ஸ் பக்கம் வந்தோம்னா 10th சாப்டர்ல இருந்து 2 லீக் பேஜஸ்ன்றது கிடைச்சிருக்கு. இந்த 2 பேஜ்லயுமே நம்ம சரடாவும் ஹிடாரியும் சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 10th சாப்டரோட ஹைலைட்ஸே சரடா வெர்சஸ் ஹிடாரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா செஞ்சுஸுமே அவங்களுக்குன்னு தனித்தனியா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஹிடாரியோட டார்கெட் தான் நம்ம சரடா. ஸோ சரடாவும் ஹிடாரியும் எப்படி இந்த இடத்துல மோதிக்கிட்டாங்க அப்படின்றத லைட்டா ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம ஜூராவோட டார்கெட் நருட்டோ. நருட்டோவை தேடி தான் நம்ம ஜூராவும் ஹிடாரியும் லீஃப் வில்லேஜுக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க. ஸோ நருட்டோ லீஃப் வில்லேஜ்ல இல்லாததுனாலையும் ஹீமாவரி உடம்புக்குள்ள நம்ம ஜூரா 9 டெயில்ஸை சென்ஸ் பண்ணதுனாலையும் ஹீமாவரியை நம்ம ஜூரா கடத்திட்டு போலான்னு ட்ரை பண்ண. இதை பார்த்த ஈனோஷிகோச்சோ எப்படியாச்சும் ஹீமாவரியை ஜூராட்ட இருந்து காப்பாற்றணும்னு ட்ரை பண்ண. ஜூரா இவங்க மேல ஒரு டெயில் பீஸ் பாம் லான்ச் பண்ணா அந்த டெயில் பீஸ் பாம் பயங்கரமா வெடிக்குது. இந்த பயங்கரமான பிளாஸ்டர் தூரத்துல இருந்து பார்த்த நம்ம சரடாவும் சிமரையும் அந்த பிளாஸ்டான இடத்தை நோக்கி ஓடுவாங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஈனோஷிகோச்சோ ஹீமாவரியை காப்பாத்திட்டு அந்த இடத்துல இருந்து பறந்து போயிருப்பாங்க. ஸோ இப்படி போன சாப்டர்ல நம்ம சரடா பிளாஸ்டான இடத்தை நோக்கி ஓடி இருப்பாளையா, அப்படி போன இடத்துல நம்ம சரடா ஹிடாரியை பார்த்தோன்னே டைரக்டா ஹிடாரி கூட நம்ம சரடா ஃபைட்டை புல் ஆஃப் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்டா கிடைச்ச லீக் இமேஜஸ் வச்சு பார்த்தா நம்ம சரடா ஹிடாரியை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் மேக் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம ஹிடாரி
ஹிடாரி அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்கை பிளாக் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் தான் ஹிடாரி vs சரடா ஃபைட்ன்றதே ஆரம்பிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டாவது கிடைச்ச இந்த லீக் இமேஜஸ்ல நம்ம சரடா அவளோட ஷேரிங் என்ன ஆக்டிவேட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் கிடைச்ச லீக் இமேஜஸ்ல நம்ம சரடா அவளோட ஷேரிங் என்ன ஆக்டிவேட் பண்ணியிருந்தா. ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தா சரடா தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி ஹிடாரியை அம்பளுத்ததுக்கு அப்புறம் நம்ம சரடா அவளோட ஷேரிங் என்ன ஆக்டிவேட் பண்ணி ஹிடாரியோட லைட்னிங் ஸ்பீட் சிடோரியவே டாச் பண்றான். என்ன ப்ரோ ஷேரிங்கனால சிடோரியை டாச் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேரிங்கனை யூஸ் பண்ணி சிடோரியை டாச் பண்ண முடியும்னே வச்சாலும் நீங்க சிடோரியை யூஸ் பண்றது ஹிடாரி சாஸ்கேவோட ஒன் ஆஃப் தி பெர்ஃபெக்ட் க்ளோன்னே சொல்லலாம். ஈவன் சாஸ்கேவை விட பவர்ஃபுல்லானவன் கூட சொல்லலாம். நம்ம சாஸ்கே சிடோரியை எந்த அளவுக்கு மாஸ்டர் பண்ணிருப்பான்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஸோ இப்படிப்பட்ட சாஸ்கேவோட சிடோரியவே நம்ம சரடா டாச் பண்ணிட்டான்னு நான் சொல்ல வரல. இந்த இடத்துல நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா சரடாவோட முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி 2 கிளா மார்க்ஸ் இருக்கு. நம்ம ஹிடாரி இந்த கிளா மார்க்ஸ்ல இருந்து தான் சடனா டெலிபோர்ட் ஆகி சரடா மேல சிடோரி அட்டாக்கை யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ நான் இதை தான் ஹைலைட் பண்ணி சொல்றேன். எங்கேயோ இருந்த ஹிடாரி சடனா சரடா முன்னாடி அப்பியர் ஆகி அவனோட லைட்னிங் ஸ்பீட் சிடோரியை அட்டாக் பண்ணாலும் நம்ம சரடாவோட ஷரிங்கனை யூஸ் பண்ணி டெலிபோர்ட்டட் லைட்னிங் ஸ்பீட் அட்டாக்கவே டாச் பண்றா இல்லையா, அதுதான் இங்க பெரிய மேட்டர்னே சொல்றேன். இப்படி சரடாவோட ஷரிங்கனை பத்தி பேசும்போது தான் உனக்கு ஞாபகம் வருது, நம்ம சரடா மங்கேக்யூ ஷரிங்கனை ஆக்டிவேட் பண்ணிருப்பா இல்லையா பொருட்டோ சீரிஸ்ல. அந்த மங்கேக்யூ ஷரிங்கனை பத்தியும் நம்ம கிஷிமோட்டோ இன்ன வரைக்கும் பொருட்டோ 2 Blue Vortexல எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ சரடாவோட மங்கேக்யூ ஷரிங்கனோட பவர்ஸும் கொஞ்சம் மிஸ்ட்ரியாவே இருக்கு. சீக்கிரமா சரடாவோட மங்கேக்யூ ஷரிங்கன் பவர்ஸையும் நம்ம கிஷிமோட்டோ ரிவீல் பண்ணாருன்னா சரடாவுக்கும் கொஞ்சம் பவர் அப் கொடுத்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே லீக்டு பேனலுக்கு வந்தோம்னா நம்ம சரடாவும் ஹிடாரியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இடத்துக்கு நம்ம கொனஹாமரும் வேமா ஓடி வரான். கொனஹாமர் இந்த இடத்துக்கு வரான்னா ஒன்னு ஹிடாரி கிட்டயோ ஜூரா கிட்டயோ மரணடி வாங்க போறான், இல்லனா மீட்சுரு இருக்கா இல்லையா மொயகியோட க்ளோன், அவளோட டார்கெட் தான் நம்ம கொனஹாமரு. ஒருவேளை அவ கூட இந்த இடத்துக்கு அப்பியர் ஆகி நம்ம கொனஹாமரு கூட சண்டை போடலாம். ஸோ இப்படி 10th சாப்டருக்கு 2 தரமான மாங்கா பேனல்ஸ் ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல ஹைப் ஏத்திக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இதே மாதிரி பொருட்டோ லீக்ஸ் பிரேக் டவுன் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆல்ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா DXD அனிமே சேனல்ல போற எல்லா வீடியோவும் பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.